ஜோஷியர், ஆன்மீகவாதி இவங்க எல்லாமே விதி, மதி, பாவம், புண்ணியம் இத பத்திலாம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த விதத்துல அதெல்லாம் நடக்குது? வெரி குட். ரொம்ப யதார்த்தமான கேள்வி. பல வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். விதி மதி பற்றிலாம் போட்டிருக்கோம், பாவ புண்ணியத்தை பற்றிலாம் போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் சேர்ந்த மாதிரியான கேள்வியாக இருக்கிறது. ஒரு சராசரி மனுஷன் விதினா என்ன, மதினா என்ன, புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, இது எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, இதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கிறதுன்றது இவரோட கேள்வியாக இருக்குது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, விதிங்கிறது என்னென்னா தானாக நடக்கிறது விதின்னு எடுத்துக்கணும். மதிங்கிறது என்னென்னா நாமளாக நடத்துறதெல்லாம் மதி. நாம் நினைத்திட்டு அது அதான் விதின்னு நம்ம இன்னொருத்தரெல்லாம் குறை சொல்கிறதெல்லாம் உண்டு. நாமளாக ஒரு ஆளை லவ் பண்ணுவோம், நாமளாக அவங்கள கல்யாணம் பண்ணிப்போம், இவர் தான் ஓணுன்னு அடம் பிடிப்போம். எல்லாம் பண்ணி வாழ்க்கை வாழாமல் போனதுக்கப்புறமா என்ன சொல்லுவோன்னாக்கா, ஏன் விதி இது அப்படின்வாங்க. எஸ், உங்கள் விதி தான் அது. உங்கள் விதியை இயக்குறதே உங்களோட மதி தான். உங்களோட விதியை பெரும்பாலும் இயக்கு கொண்டு இருப்பது மதி தான். ஒரு என்ஜின் டிரைவர் எப்படி வண்டியை ஓட்டுறாரோ அந்த ரூபத்தில் தான் ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு பஸ்ஸு போகுது, இந்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் உங்களோட விதிக்கு ஏற்ற மாதிரி தான் இது போய் சேர்ந்துருக்குது. அப்போ விதினா என்ன, மதினா என்ன அப்படின்னா, விதிங்கிறது தானாக நடக்கிறதெல்லாம் விதிங்க, நாமளாக நடத்திக்கிறதெல்லாம் மதி. ஒரு நல்ல குடும்பத்தில் நம்மளை பிறக்க வச்சு கோடான கோடி சொத்து பத்துக்களோடு இருக்கிற, கௌரவம்லாம் இருக்கிற, ஒழுக்கமெல்லாம் இருக்கிற, புண்ணியம்லாம் இருக்கிற ஒரு மகா அற்புதமான குடும்பத்தில் நம்மளை பிறக்க வச்சுட்டான் கடவுள் அப்படின்னாக்கா அது நம்மளோட விதிங்க. நாம் நம்மளுடைய சுபாவக்கேட்டின் காரணமாக, ஒழுக்கக்கேட்டின் காரணமாக, குணக்கேட்டின் காரணமாக பற்பல தவறான பாதைகளை கையில் எடுத்து அதன்படி வாழ்க்கை நடத்தி தானும் கெட்டு போய் தன்னோட குடும்பத்தோட கௌரவத்தையும் கெடுக்கிறது இருக்கு பாருங்க, அது பேர் மதிங்க. தானாக அமைகிறது விதி. அம்மா அப்பாவை யார் அமைச்சு கொடுக்குறா? யாராவது அப்ளிகேஷன் பெட்டிஷன்லாம் போட்டு அம்மா அம்மா என்னை பெற்று கொடுன்னு சொல்லிட்டு அப்போ பிறக்கிறோம். யாரும் செய்கிறதில்ல. தானாக நடக்கிற விஷயங்கள்லாம் விதி, நாமளாக நடத்திக்கிறதெல்லாம் மதி. சில விஷயங்கள் ரெண்டும் கலந்து நடக்கும், அதில் முந்தி நிற்கிறது விதியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆணும் பெண்ணும் கூடுனா குழந்தை பிறக்குங்கிறது விதி, அதான் சிஸ்டம். ஆனாலும் பிறக்க மாட்டேங்குதுன்னா அதுவும் விதி தான். சேர்ந்தாலும் பிறக்க மாட்டேங்குதுன்னா, புத்திரபாக்கியம் இல்லாமல் போகுதுன்னா அது கூட விதி தான். அப்படி சேர்ந்து பிறக்கிற குழந்தை ஆணாக பிறக்குதா பெண்ணாக பிறக்குதான்றது, குழந்தை பிறக்கணுங்கிறது விதி, ஆண் குழந்தை பிறக்கிறதும் பெண் குழந்தை பிறக்கிறதும் மதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லாமா? ஆணாக பிறக்கிறதும் பெண்ணாக பிறக்கிறதும் நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே விதி தான். இணைவது கூடுவது மட்டுமே நம்ம கையில் இருக்குது. பிறக்கிறது கடவுள் கையில் இருக்கிறது. அந்த பிறக்கிறதும் ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமாங்கிறதும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. அவர் ஏன் இப்படி முடிவு பண்ணுறாருன்னா, நம்மளுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய விதியை நிர்ணயிக்கிறாரு கடவுள். விதி மதிக்கு சொல்லிட்டேன். இன்னும் கூட ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கூட வேணாம். எளிமையான கேள்விக்கு எளிமையாகவே நம்ம பதில் தருவோம். இப்போ சமீபத்தில் நியூஸில் வர விஷயங்களை சொல்கிறேன். சென்னையில் ஒரு கார் ரோட்டில் போயிட்டு இருக்குது. ரோட்டில் பள்ளம் விழுந்துருச்சு. அந்த பள்ளத்தில் திடீர்னு விழுந்த பள்ளத்தில் அந்த காரு உள்ளே கவுந்து விழுந்துச்சு. இப்போ இது விதியா மதியா? விதி. இது விதி. யார் மேலேயும் தப்பு கிடையாது. டிரைவர் மேலே தப்பு இருக்கா, இல்லை உள்ளே உட்காந்துருக்கிற 4 பேசஞ்சர் மேலே தப்பு இருக்கா? எதுவுமே தவறு கிடையாது. அரசாங்கமும் பள்ளம் நோண்டி வைக்கல. திடீர்னு அந்த பள்ளம் விழுந்துருச்சு. இயற்கையின் காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணமாகவோ, எல்லாத்துக்கு பின்னாடி அறிவியல் இருக்கும்னு வச்சுக்கோங்க.
எங்கேயோ நடக்கிற பள்ளம் வெட்டுறது அது இதனால இங்கெல்லாம் பள்ளம் நோண்டோம். எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கிறது கேகே நகர் ஏரியா, சென்னை. இந்த ஏரியாவில் 20 வருஷமாக ஒரு இடத்துல பள்ளம் விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ வந்து காங்கிரீட்டாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 20-25 வருஷமாக 2000லேருந்து பாதாளமாக பெரிய பள்ளம் விழுந்திருக்கு. இது வரைக்கும் 5 விபத்து நடந்திருக்கு. காங்கிரீட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது பாட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போனா நம்ம ஊர் அரசு அதிகாரிகளுக்கு, என்ஜினியர்களுக்கோ அதோட சயின்ஸு தெரியலன்னு அர்த்தம். ஏன் பள்ளம் விழுது, அதை எப்படி நிரந்தரமாக தீர்க்கிறதுனே தெரியல. இந்த கேகே நகர் பகுதியில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பாதாள பள்ளங்கள் விழுகிறது, அதில் விபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 25 வருஷத்தில் அப்பப்போ சில நாட்கள் தான் அது வந்து நல்லா இருக்குது. திரும்ப பள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பள்ளம் விழுறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது இயற்கை. ஸோ இந்த கார் போனது பள்ளம், திடீர்னு விழுந்த பள்ளத்தில் காருலாம் சரிஞ்சு விழுந்துருச்சு. அது வந்து விதிங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு போலீஸ்கார் இருந்திருக்காரு, சில போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. திடீர்னு ஓடி வந்து உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் காரில் இருந்து டோரெல்லாம் திறந்து காப்பாற்றி வெளியே எடுத்துருக்குறாங்க, பப்ளிக்கெல்லாம் சேர்த்து. அதுக்கு பேர் புண்ணியங்க. புண்ணியத்தின் பலன் அது. பூர்வ ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ செய்த புண்ணியத்தின் காரணமாக அவர்கள்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்படுறது யாருமே இல்லாமல் திட்டமிடாமல் பிறரோட உதவி கிடைக்குதுன்னா அது பேர் புண்ணியம். புண்ணியத்தின் காரணமாக தான் உதவி கிடைக்கும். அந்த உதவியின் அடிப்படையில் அவங்க பிழைச்சாங்க. அந்த காரில் இருந்த 5 பேர் 6 பேர் இருந்திருக்கிறாங்க, 5 பேர் இருந்திருக்கிறாங்க. டிரைவர் ஒருத்தர், 4 பேசஞ்சர், 4 பேரும் பிழைக்கப்பட்டார்கள். அது அவர்களோட புண்ணியத்தோட காரணம். இது ஓகே. அதுபோல் இன்னொரு ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், சில வீடியோலாம் பார்க்குறோம். இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு கார் ஒன்று போயிட்டுருக்குது. பின்னாடி ரொம்ப க்ளோஸாக ஒரு சிங்கு பைக்கில் ஓட்டிகிட்டு வர்றார். சிங்கு என்ன பண்ணுறாரு, பைக் ஓட்டிகிட்டு வர்றார், ரொம்ப க்ளோஸாக ஓட்டிகிட்டு வர்றார். திடீர்னு ஒரு இடத்துல மேனுவல் திறந்துருக்குது, சஸ்பென்ஷன் அது திறந்துருக்குது. இந்த கார்கார் என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளத்துக்கு நடுவில் போகிறாரு. இந்த பக்கம் ஒரு வீல், இந்த பக்கம் ஒரு சைடு வீல் போயிடுது. பள்ளம் நடுவில் இருக்குது. கார் கூட ரொம்ப க்ளோஸாக போகிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் பள்ளத்தில் கிராஸ் பண்ணி கார் போகிறது தெரியாமல் ஒரு 2 வீலரில் போய் பள்ளத்துக்குள்ளே உள்ள விழுந்துடுறார். இதுக்கு என்ன சொல்கிறது, விதின்னு சொல்லுவாங்களா? அதை மதி புத்தி கட்டு போய் இவ்வளோ க்ளோஸாக ஓட்டலாமா? ரோடு தெரியணுமா இல்லையா? நமக்கு கிளாரிட்டி தெரியணும். ரோடு கிராஸ் பண்ணும்போது, வாகனம் ஓட்டும் பொழுது, இந்த செல்ஃபோன் பயன்படுத்துறது, இதெல்லாம் மதிக்கட்டத்தனம் தானே. பல முறை பல இடத்துல உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். சிக்னலில் நிற்கிற வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்து டமால்னு மோதுன்னா முன்னாடி இருக்கிறவனோட விதி, பின்னாடி இருக்கிறவனும் மதி. புரியுதுங்களா? இதான் விதி மதி. விதிக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ சொல்லியிருக்கேன்னு தெரியல. என்னோட கிளைண்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவங்களெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறேன். உங்கள் பையனுக்கு வாகன விபத்தில் கண்டம் இருக்குதுங்க, அதுக்கு உரிய பரிகாரம் பண்ணிடுங்க, நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். வாகன விபத்தில் கண்டம் இருக்குது, இதான் விதி. வாகனத்தால் மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நான் அவனோட விதியை, ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பரிகாரங்களை செய்து, அதுக்கான பரிகார முறைகளெல்லாம் கொடுத்தேன், அதை செய்து அதுலேருந்து தப்பிச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாகனத்தை ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அது அந்த பிள்ளை வாகனத்தையே ஓட்டுறதில்லை. ஓட்டாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே ஏறுறாரு, இறங்குறாரு, போகிறாரு, வராரு. இப்படி இருக்குது. பேப்பர்லலாம் வந்த செய்தி தான். அவர் அலுவலக வேலையாக, ஆஃபீஸ் வேலையாக அவர் என்ன பண்ணுறாரு, வேலூருக்கு எங்கேயோ பஸ்ஸில் போகிறார். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு பஸ். எல்லாரையும் இறக்கி விட்டு கண்டக்டர் சீட்டுக்கு பின்னாடி எழுதி கொடுக்குறாரு, அடுத்த வண்டிகள்லாம் எழுதணும். பஸ்ஸு நிற்கிது. பஸ்ஸுக்கு கொஞ்சம் ஒரு 10 அடி முன்னாடி, 5 அடிக்கு முன்னாடி, 10 அடிக்கு முன்னாடியே நின்று
எல்லாருக்கும் சீட்டு போட்டு எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பையனுக்கு சீட்டு எழுதிட்டு இருக்கிறார். எழுதிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நிற்கிற வண்டி மேலே, பிரேக் டவுன் ஆகி நிற்கிற வண்டி மேலே வேகமாக வந்த ஒரு லாரி ஒன்று பின்னாடி இருந்து வந்து டமால்னு அடிச்சிச்சு. பின்னாடி அடித்த வரது இந்த வாகனம் வந்து மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆகி என்ன ஆகிடுச்சு, வேகமாக வந்த லாரி நிற்கிற பிரேக் டவுன் நிற்கிற பஸ்ஸு மேலே மோதினதுனால முன்னாடி நின்ன அந்த கண்டக்டர் இந்த பையன் 2 பேர் மேலே மோதத்துக்கு வந்திருக்கு. கண்டக்டர் விலகி போயிட்டார். இந்த பையன் மேலே ஏறிடுச்சு பஸ். ஏறி அவன் ஸ்பாட் அவுட். இது பேர் என்ன? அவன் தப்பு என்ன இருக்குது? யாரோட தப்புமே இல்லை. இந்த லாரிக்காரனோட பதிக்கெட்டு போய் இப்படி கவனக்குறைவாகவோ இல்லை வேறு என்ன சூழ்நிலையில் வந்து அவன் மோதினது அவனோட மதி புத்தி கெட்டு போய் மோதினதுனால அவன் போலீஸுக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஆயிட்டான், தண்டனைக்குரியவன் ஆயிட்டான். ஆனால் இவர் இறந்து போயிட்டார். அவர் விதியில் இருந்தது, நாங்கள் ஜோசியத்தில் பார்த்துட்டோம், அதை சொல்கிறோம், அது நடந்தேறிவிட்டு. விதினா என்ன? இயற்கையாக நடக்குது, நம்மளோட தப்பு இல்லாமல் நடக்கிறது விதிங்க. மதிங்கிறது என்னென்னா, நாமளாக தப்பு பண்ணுறதுனால ஏற்படக்கூடியது மதி. நல்லதையும் நடத்திக்கலாம், கெட்டதையும் நடத்திக்கலாம் மதி கொண்டு. விதி கூட அப்படி தான், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். சும்மா இருக்கும்போதே வந்து யதார்த்தமான முறையில் நமக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் வர்றதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து விதியில் தான் சேரும். நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் தான் விதியை நிர்ணயிக்குது. பாவங்களால் கெடுதலும் புண்ணியத்தினால நன்மைகளும் நடக்கிறது தான் விதி. மதினாலையும் அதே மாதிரி நம்மளோட புத்தி கெட்டத்தனத்தால் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கவும் முடியும், நம்ம புத்திசாலித்தனத்தினால நம்மளோட வாழ்க்கையை வளர்த்துக்கவும் முடியும். ரெண்டுமே மதியிலேயே இருக்குது. இப்போ விதிக்கு மதிக்கு நம்ம சொல்லிட்டோம். பாவ புண்ணியம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ புண்ணியத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலையில் யாரோ எங்கேருந்தோ ஆபத்தாண்டவனாக வந்து நம்மளை காப்பாற்றுறான் பாருங்க, அது பேர் புண்ணியத்தால் கிடைக்கிற பலனுங்க. புண்ணியத்தினால் கிடைக்கிற பலன். இந்த புண்ணியங்கள் ஒரு 3 விதமாக இருக்குது. எங்கே விட்டோம்? அடுத்தது நம்ம ரீல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ப்ராங்க் ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு ஒரு நபர் வந்து நின்றுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே சம்பவம் நின்றுட்டுருப்பார். அப்போ போய் பின்னாடி வந்து யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா, அவர் ஏதோ ஒரு சீண்டிட்டு போயிடுவார். சீண்டிட்டு டவால்னு எஸ்கேப் பண்ணிவிடுவார். அவர் எஸ்கேப் ஆனோடனே அந்த நேரத்தில் வேற ஒருத்தவங்க வருவாங்க. வந்த உடனே என்ன ஆகும்னா, இந்த நபர் வந்து இவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடித்து பின்னிடுவார். பார்த்தா நமக்கு பாவமாக இருக்கும். நம்ம சொல்கிற வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, பாவம்னு சொல்லுவோம். பாவம்னா யாருக்காக பாவப்படுறோன்னா, யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம பாவப்படுவோம். பாவப்படுறதுனா என்னென்னா, பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் ஒரு அப்ராணி இன்னோசென்ட்டை அடி வாங்கிறத பாவம்னு சொல்கிறோம். பாதிக்கப்படுறத பாவம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் பாவம் செஞ்சவன் யார், தீங்கு செஞ்சவன் யார்? இந்த ப்ராங்க் பண்ணுறவன் தான் முன்னாடி வந்து ஏதோ தீங்கு செஞ்சுட்டு போயிட்டான். அவன் செஞ்ச பாவத்துக்கு வேற ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து அடி வாங்குறான் பாருங்க, அதுதான் பாவம். நம்ம சிரிச்சிடுறோம், அது ஷோனால் சிரிச்சிடுறோம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது. யாரோ செய்த ஒரு தவறுக்காக இந்த சம்பவத்துக்கோ இந்த நிகழ்வுக்கோ சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பாதிக்கப்படுவார். அது பேர் பாவம். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக அது நடந்தேறும். ஆக பாவம் ஏன் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது இயற்கையாக நடக்குது. அந்த இயற்கையாக அந்த பாவத்துக்கு தான் நம்ம வந்து வருத்தலாம் படுவோம். அவங்க ஒரு தப்புமே செய்யாமல் ஒருத்தர் பாதிச்சான்னு அது வருத்தப்படுவோம். இப்போ உதாரணத்துக்கு தலைக்கேறிய போதையில் வாகனத்தில் வீர சாகசம் பண்ணி ஒருத்தர் அடிபட்டு சாகுறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவனை பாவம் பார்க்குறோமா? முட்டாள்னு சொல்கிறோம், புத்தி கெட்டு போய் இப்படி நடந்துட்டான்னு திட்டுறோம், நல்லா ஓணுன்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்போது
அந்த மதியை வந்து தவறாக பயன்படுத்துகிறவன் எல்லாம் பாதிக்கப்பட்டானா அவனுக்காக யாரும் இறக்கப்படுறதுக்கு தயாராக இல்லை. நாகரிகத்தின் அடிப்படையில் அச்சிச்சோ பாவம்னு சொன்னாலும் உண்மை அதாக தான் இருக்குது. ஒரு வீடியோ பார்த்தேன். ட்ரெயினில் கம்பியை பிடிச்சிட்டு வெளியே வந்து ஓடுற ட்ரெயினில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ரொம்ப வீரசாகசம் பண்ணிட்டு வரான். சடனாக அவனை அறியாமல் மிஸ் ஆகி ஒரு கம்பத்தில் அடிபட்டு செதறி போய் விழுந்து சாகுறான். இதை பாவம் சொல்லலாமா அவன்னா? அவனோட மதிக்கட்டத்தனம் தானே. இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் மதியை கண்ணிமைக்க நேரத்தில் மறைச்சிடுவார் கடவுள். பூர்வ ஜென்மத்தின் பாவத்தின் காரணமாக இந்த துர்சம்பவம் நடந்தேறியது. ஆக பாவம் புண்ணியம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயம் விதியிலையும் மதியிலையும் இருக்கிறது. தானாகவே நடக்கும், நாமளாகவும் நடத்திக்கலாம். நல்லதையும் நாமளாக நடத்திக்கலாம், கெட்டதையும் நாமளாக நடத்திக்கலாம். ஆனால் நம்மளை மீறி, நம்மளோட அறிவுக்கு மீறி சில இதெல்லாம் நடக்கிறது உண்டு. அது விதியாக இருக்கிறது. நம்மளோட அறிவுக்கு மீறி நடக்கிறத விதியாக இருக்குது. நல்ல அபிப்பிராயம், நல்ல ஆலோசனை சொல்கிறவர் ஒருத்தர் உன் பக்கத்திலே இருப்பார். அவர் சொல் பேச்சு கேட்காம தப்பாக சொல்கிற எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறதெல்லாம் உண்டு. புரியுதுங்களா? எத்தனையோ இளைஞர்களுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுறது உண்டு. பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது உண்டு. வேணாம், இந்த நபர் உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டார்னு. ஆனால் நம்ம மனசு கேட்காம அவனையே கல்யாணம் பண்ணிக்கின்னு வாழ்க்கையெல்லாம் நாசமாக போனதெல்லாம் உண்டு. கரெக்டாக? சில பேருக்கு கடைசி நேரத்தில் புத்தி வந்து அதுலேருந்து விலகி போய் நல்ல வாழ்க்கை தேடிலாம் போனதும் உண்டு. ஆக விதி மதிங்கிறது, அப்புறம் பாவ புண்ணியம்ங்கிறதுலாம் இருக்குது. பரிகாரங்கிறதுல இதில் எங்கே வருது அப்படின்னா அது மதியில் தான் சேருது. இந்த புண்ணியங்கள் எந்த வகையில் இருக்குன்னாக்கா, உலகத்தில் மிக சிறந்தது எது, இல்லை மிக சக்தி வாய்ந்தது எதுன்னா கடவுள்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் பவர் கடவுள்னு. ஆனால் கடவுள் ஒரு கண்ட்ரோலோடு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்லக்கூடாது, அதோட பெரியவர் சொல்கிறார். காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறார். அந்த சக்திக்கு பேர் புண்ணியம்னுன்றார். ஒருத்தர் செய்த புண்ணியத்தினோட பலனை கடவுளால் கூட தடுக்க முடியாதுங்கிறார். நம்ம அந்த வார்த்தையை கூட மாற்ற முடியாது. ஏன்னா பெரியவா சொன்னதுன்னு நம்ம மாற்ற முடியாது. கடவுள் தடுக்க விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மாற்றிக்க முடியாதுன்னு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். கடவுளாலையும் என்னோட புண்ணியத்தோட பலனை தடுக்கிற சக்தி கடவுளுக்கே கிடையாதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு மீறியது கர்மா. அந்த கர்மத்தின் பலனை அப்படி. இப்போது இந்த புண்ணியம் வந்து சில வகையாக இருக்குது. உதவியாக செஞ்சு புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், தர்மமாக செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், பக்தி செலுத்தியும் புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சில மனிதர்கள் தங்களோட பக்தியாலும் ஞானத்தாலையும் கடவுளை வசியம் பண்ணி சித்துக்களே பண்ணுறாங்க. அஷ்டமா சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் செய்யக்கூடிய சித்துக்களெல்லாம் இவர்கள் செய்கிறார். இறந்தவனை உயிர் பெய்த்திருக்கிறார். கபாலீஸ்வரருக்கு ஒரு மயிலாப்பூரில் போனால் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர்னு சொல்லக்கூடியவர் இறந்து போன ஒரு பெண்ணோட சாம்பலில் பாட்டு பாடி, சாம்பலுக்கு பாட்டு பாடி அந்த பெண்ணை உயிர் பெய்த்திருக்கிறார். அங்கே சில இருக்கும், பார்க்கலாம். நீங்கள் பாடல்களுக்கு அவ்வளோ சக்தியா? பாடல்கள்லாம் அவ்வளோ சக்தி கிடையாது. அவரோட பக்தி இறைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. பக்திக்கு மயங்கிட்டார் கடவுள். பக்தியால் இறைவனை வசியம் பண்ண முடியும். அன்றாட நம்ம வந்து சாமி கும்பிட்டு சிறுகு ஆச்சு பக்தியை செலுத்திக்கணும், காட்டணும். புண்ணியங்கள் அன்றாட நம்ம புண்ணியம் செய்து சிறுகாச்சு நம்ம புண்ணியங்களை சேர்த்துக்கணும். உதவிகள் அன்றாட சிலருக்கு உதவிகள் செய்து நம்மளுடைய உதவி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி செய்தால் தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலைக்கும் பரிகாரன்ற அளவில் பெரிய அளவில் நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. எந்த தர்மவானுக்கும் பரிகாரம் தேவை கிடையாது. தர்மம் செய்கிறவனுக்கு பரிகாரங்கள் தேவையே கிடையாது. மகா பாவிக்கு பரிகாரங்கள் வேலை செய்வதும் கிடையாது. மகா பாவிகளுக்கு பரிகாரங்கள் வேலை செய்வதும் கிடையாது. சாபம் வாங்குற அளவுக்கு சில இதெல்லாம் இருக்கும். சாபம் வாங்குற அளவுக்கு ஊரை எல்லாம் அடித்து உலையில் போட்டு இவன் உல்லாசமாக வாழலான்னு நினைப்பான். ஊரையே அவனை வந்து மண்ணள்ளி தூச்சி சாபம் கொடுத்துருப்பாங்க.
ஒரு காலம் அவங்க வாழ்ந்து கரை சேர முடியாது. சாபத்துக்கு விமோசனம் இல்லைன்றது சாஸ்திரம் சொல்கிற விஷயமா இருக்குது. சாபத்துக்கு விமோசனம் கிடையாதுன்னு, அதுக்கான நிவர்த்தி எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்குது. அகல்கை சாபத்தால் பீடிக்கப்பட்டவள். ஒரு யுகமாகி ராமர் வந்ததுக்கு அப்புறமா அவரோட பாதம் பட்டால் தான் அந்த விமோசனமே கிடைக்கும். சாபத்துக்கு விமோசனம் மட்டும்தான் கிடைக்கும். பாவ விமோசனம், சாப விமோசனம், பரிகாரங்கள் பண்ண முடியாது. விமோசனம் எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். அதனால தான் சில பேருக்கு பரிகாரங்கள் கூட வேலை செய்யாமல் போகிறது உண்டு. பரிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன், பாவம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன், புண்ணியம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன், விதினா என்னான்னு சொல்லிட்டேன், மதினா என்னான்னு சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், தத்துவம். இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, இதையும் கேட்க மாட்டிங்களா? மனிதர்களுடைய எண்ணம் என்னன்னா, கடல் அளவு சொத்து சேர்க்கணும்னு எண்ணம். கடல் அளவு சொத்து சேர்க்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. மலை அளவுக்கு பாவத்தை செஞ்சிடுறாங்க. கடுகு அளவுக்கு தான் புண்ணியமே செய்கிறாங்க. இதுதான் சராசரியோட வாழ்க்கை. ஆனால் நம்ம இதை அப்படியே உல்ட்டா செய்யணும். எப்படி செய்யணும்னா, கடல் அளவுக்கு நாம் புண்ணியங்களை சேர்க்கணும். மலை அளவுக்கு என்ன சொன்னேன், கடல் அளவுக்கு புண்ணியங்களை சேர்க்கணும். மலை அளவுக்கு நம்ம சொத்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கடுகு அளவுக்கு கூட பாவத்தை செய்யக்கூடாது. நம்மளை அறியாமல் நடந்துடலாம், விட்டுடும். பாவம் சின்னதாக இருக்கணும் அல்லது ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம பிறக்க போகிறதே இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு. மலை அளவுக்கு நம்ம புண்ணியத்தை செய்யக்கூடாது. அதை விட அதிகமாக கடல் அளவுக்கு தான் புண்ணியங்களை செய்யணும். சொத்து சேர்க்கறது தான் மலை அளவுக்கு இருக்கும். யாருக்காவது சில பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணுங்கன்னு, நான் ரெகுலராக பண்ணுறேங்க. ரெகுலராக பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? அந்த பிள்ளை பிறந்த நாளுக்கெல்லாம் நான் 10 பேருக்கு வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணுறேன்னு. 400 ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அவங்களுக்கு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க 400 ரூபாய்க்கு வருஷத்துக்கு தர்மம் பண்ணுறதை பெருசாக பேசுகிறாங்க. புண்ணியம் அதிகமாக சேருங்க. சொத்தெல்லாம் காப்பாற்றணும்னு நம்பாதீங்க. பைத்தியக்காரத்தனம், மாயை. கோடான கோடி முனிவர்களும் தவசிகளும் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லிட்டு போனால் கூட நம்ம புத்திக்கு ஏறவே மாட்டேங்குது. புண்ணியம் பெருசா சொத்து பெருசான்னா புண்ணியம்தான் பெருசு, நம்புங்க. நம்புறதே இல்லை. தர்மம் தான் பெருசு. நன்றி, வணக்கம்.